எலெக்ஷன் கமிஷன் முடிஞ்ச வரைக்கும் போலி வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்கியிருக்காங்க. இருந்தாலும் பல பகுதிகளில் போலி வாக்காளர்களுடைய பெயர் இருக்கலாம் அப்படின்ற யூகங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதனால உங்கள் ஏரியாவில் யாராவது போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சு போலி வாக்காளர்களுடைய பேரை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கூகுளில் போயிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த பேஜை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா eci.gov.in இந்த பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இசிஐ நெட் சில நேரங்களில் அந்த பேஜ் லிங்க் ஆகும்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இசிஐ நெட் அப்படின்றது வரும். நீங்கள் எப்போவுமே எந்த பேஜ் ஓப்பன் பண்ணும்போதும் இசிஐ நெட் ஓப்பன் பண்ணி இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுலேயும் திரும்ப உள்ளே போகும்போது திரும்பி ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய அசம்பிளி எலெக்ஷன் தொகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க, திரும்பவும் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் அசம்பிளி பண்ணிட்டீங்களா. அப்புறம் கேட்டகரியில் போயிட்டு என்ன பண்ணாலும் எலக்ட்ரல் ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்ட் ஃபேக் எலக்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் திஸ் எபிக் நம்பர் ஆனால் ஓட்டர் ஐடி இஸ் ஃபேக் அந்த நம்பரை கொடுத்துருங்க. ப்ளீஸ் டேக் நெசசரி ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் முன்னால் அவங்களோட ஓட்டர் ஐடி நீங்கள் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா அதை ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் இது மேண்டேட்ரி இல்லை, நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இது கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் ஆகிடும். எலெக்ஷன் ஆஃபீஸர் அது நெசசரி ஆக்ஷன் எடுத்து அந்த பேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.